கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் பள்ளிகளில் குறும்படம் திரையிட அனுமதி வாங்கியிருப்பதாக சுற்றறிக்கை அனுப்பி மாணவருக்கு தலா 10 ரூபாய் வீதம் 25 பள்ளிக்கூடங்களில் வசூல் செய்து மோசடியை அரங்கேற்றிய நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? பள்ளிக்கூடங்களில் குறும்படம் ஓட்டியே பல லட்சங்களை சுருட்டிய நபர் இவர்தான். கலெக்டர் கையெழுத்து, மாவட்ட செய்தி, மக்கள் தொடர்புத்துறை முத்திரை என பக்காவாக தயார் செய்த கடிதத்துடன் மாவட்டம் முழுவதும் சுற்றறிக்கை அனுப்பி பள்ளிகளில் மோசடியை அரங்கேற்றியிருக்கிறார். மாணவர் ஒருவருக்கு 10 ரூபாய் வீதம் 25 பள்ளிக்கூடங்களில் வசூல் வேட்டையாடியவர் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல்வேறு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு குறும்படம் ஒன்றை திரையிட மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியுள்ளதாக கூறி கன்னியாகுமரி மாவட்ட செய்தி, மக்கள் தொடர்புத்துறையால் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று மாற்றுத்திறனாளி நபர் ஒருவர் தலா ஒரு மாணாக்கருக்கு 10 ரூபாய் வீதம் வசூல் செய்து குறும்படத்தை திரையிட்டுள்ளார். மாவட்டம் முழுவதும் சுமார் 25 பள்ளிக்கூடங்களில் இதுபோன்று பணம் வசூல் செய்து குறும்படம் திரையிடப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த சிலர் விசாரித்த போது அது ஒரு மோசடி என்பது தெரிய வந்தது. மாவட்ட ஆட்சியரின் அனுமதியின்றி அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதும் போலியாக மாவட்ட ஆட்சியர் கையொப்பம் மற்றும் மாவட்ட செய்தி, மக்கள் தொடர்புத்துறை முத்திரையை பயன்படுத்தி மோசடியை அரங்கேற்றியிருப்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குமரி மாவட்ட செய்தி, மக்கள் தொடர்பு அலுவலர் ஜான் ஜெகத்பிரைட் நாகர்கோவில் நேசமணி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் தனிப்படை அமைத்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் பள்ளிக்கூடங்களுக்கு தபால் மற்றும் 10 ரூபாய் ரசீது ஆகியவற்றை மாற்றுத்திறனாளி ஒருவர் கொண்டு வந்து கொடுத்ததும், அவர் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் 3 சக்கர வாகனத்தில் வந்து சென்றதும் தெரிய வந்தது. அந்த நபர் யார் என விசாரித்த போது நாகர்கோவில் NGO காலனியைச் சேர்ந்த 44 வயதான சரவணகுமார் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரித்த போது இந்த மோசடி எப்படி அரங்கேற்றப்பட்டது என்பது குறித்த தகவல்கள் தெரிய வந்தன. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த சரவணகுமார் அவரது உறவினர் ஒருவர் உதவியுடன் குமரி மாவட்டத்தில் 25ற்கு மேற்பட்ட பள்ளிகளில் இந்த மோசடியை அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்துள்ளது. ஒரு மாணவருக்கு 10 ரூபாய் வீதம் லட்சக்கணக்கில் பள்ளிகளிடம் வசூலித்ததும், இந்த மோசடியில் மேலும் சிலர் இவருக்கு உடந்தையாக செயல்பட்டதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்தை தவறாக பயன்படுத்தி பள்ளி மாணவ மாணவிகளிடம் பண மோசடி செய்யப்பட்ட சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.